வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் எல்லாமே, அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ், மூத்த குடிமக்கள் என்னென்ன மாதிரியான உடல்நலத்தை கெடுக்கக்கூடிய தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அதாவது 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் செய்யக்கூடாத தவறுகளை நம்ம விளக்கமாக தெரிந்து கொள்ளணும். ஏன்னா நமக்கு அந்த 60 வயதில் தான் பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், இதயம் தொடர்பான பிரச்சனை, கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது, மூட்டு வலி, முடக்குவாதம், உடல் பருமன் ஏற்படுறது, ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். கை கால்களில் வலுவிழந்து போயிடும், நடுக்கம், தடுமாற்றம் எல்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம அந்த 60 வயதில் ஒரு சில பிரச்சனைகளை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம், ஒரு சில மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருப்போம், ஒரு சில தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருப்போம். அந்த தவறுகளால் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும். அப்போ என்னென்ன தவறுகளை நம்ம செய்யாமல் இருந்தால் நம்ம ஆரோக்கியமாக அந்த 60 வயதில் இருக்க முடியும், அப்போ நம்ம செய்யக்கூடிய தவறுகள்லாம் என்னென்ன, அதுலேருந்து எப்படி விடுபடணும் அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல்நல அறிகுறிகள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த அறிகுறிகளை நீங்கள் புறக்கணிக்கிறீங்க அப்படின்னா இந்த தவறுகளை 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் செய்யவே கூடாதுங்க. சிறிய உடல்நல கோளாறுகள் கூட நீங்கள் கவனிக்காமல் விடுவது அல்லது அதை சரியான நேரத்தில் அந்த கவனக்குறைவுகளாக நீங்கள் கவனிக்காமல் விட்ட அந்த அறிகுறிகளை அணுகாமல் மருத்துவரை அணுகி நீங்கள் செக் பண்ணாமல் இருக்கிறத முதல்ல நீங்கள் பண்ணவே கூடாது. இது மாதிரி பண்ணிங்கன்னா அது உங்களுடைய உடல்நலத்தை பாதிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறிகளாக உங்களுக்கு ஒரு சில அறிகுறிகள் தெரியும். உடல் பருமன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது, அல்லது உடல் எடை குறைஞ்சு போகிறது, தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறது, சிறுநீரில் ரத்தம் கசிதல் ஏற்படுறது, இந்த மாதிரி நிறைய உடலில் வீக்கம் ஏற்படுறது, உடல் வலி கடுமையாக இருக்கிறது, இரவு நேரங்களில் அதிகமாக வியர்க்கிறது, இது எல்லாமே பொதுவாக நமக்கு அந்த புற்றுநோய் ஏற்படும் போது நமக்கு ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ். அப்போது இந்த மாதிரி உடல்நல அறிகுறிகளை நம்ம புறக்கணிச்சிட்டோம் அப்படின்னா இது சாதாரண தோல் சார்ந்த பிரச்சனையாக இருக்கும், இது ஏதாவது வேற ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு தீமைகள் ஏற்படுத்தும். ஸோ 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் தங்களுக்கு காட்டக்கூடிய ஏதாவது அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக மருத்துவரை அணுகி அது எதனால வந்திருக்கு, ஏதாவது ஒரு பெரிய நோய் நமக்கு ஏற்பட்டிருக்கான்றதை பார்க்கணும். நீங்க அந்த அறிகுறிகளை புறக்கணிக்கக்கூடிய தவறை எப்போதுமே செய்யக்கூடாது. அதுக்காக தான் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பரிசோதனையை எப்போதுமே தவிர்க்காம இருக்கணும். பரிசோதனையை தவிர்க்கிறது நீங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக். ஸோ எப்போதுமே மெடிக்கல் செக்அப் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் செய்யணுங்க. வழக்கமான மருத்துவ பரிசோதனைகள், ரெகுலர் மெடிக்கல் செக்அப்ஸ் நீங்க செய்யாமல் இருக்கிறது மிகப்பெரிய மிஸ்டேக். ஸோ அதனால நீங்க மெடிக்கல் செக்அப் செய்யணும். இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேமிலி டாக்டர்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த குடும்ப நல மருத்துவர்கிட்ட வருடத்துக்கு ஒரு தடவை மெடிக்கல் செக்அப் பண்றவங்களும் இருக்காங்க, 6 மாதத்திற்கு ஒரு தடவை மெடிக்கல் செக்அப் பண்றவங்களும் இருக்காங்க, மாதத்திற்கு ஒரு தடவை மெடிக்கல் செக்அப் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ சீரியஸ் கேஸ்ல இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு தடவை மெடிக்கல் செக்அப் பண்ணுவாங்க. மெடிக்கல் செக்அப் நம்ம பண்ணும்போது தான் நம்ம உடல் நலத்தில் ஏதாவது ஒரு கோளாறுகள் இருக்கா அப்படின்றத முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சி அந்த நோய்கள்லேருந்து நம்ம விடுபட முடியும். அந்த 60 வயதிலுமே நம்ம உடல் உறுதியாக ஆரோக்கியமாக செயல்பட முடியும். அப்போ பரிசோதனைகளை தவிர்க்கக்கூடிய மிஸ்டேக்கை மட்டும் நம்ம வயசான காலத்தில் பண்ணக்கூடாது. அதனால நீங்கள் ரெகுலர் செக்அப் அப்படின்றத பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருந்தால் கூட அவர்கிட்டவே நீங்கள் அடிக்கடி பரிசோதனைகள் செய்யுங்க. பரிசோதனைகளை தவிர்க்கக்கூடிய மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க. இன்னொரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா போதிய தண்ணீர் நீங்கள் குடிக்காதது ஒரு தவறுங்க. 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எப்போதுமே அந்த நீர் சத்து நிறைந்ததாக தங்களுடைய உடலை வைத்துக் கொள்ளணும். தண்ணீர் குடிக்காமலாம் இருக்கக்கூடாது. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சராசரியான தண்ணீர் குடிக்கக்கூடிய அளவு அப்படின்றது 3 லிட்டருக்கும் குறைவாக நம்ம தண்ணீர் குடிக்கக்கூடாது அப்படின்றது அறிவியல் முறைப்படி சொல்லுவாங்க. 3 லிட்டருக்கும் குறைவாக நம்ம தண்ணீர் குடித்தோம் அப்படின்னா உடலில் கருமையாக வறட்சி ஏற்படும். அது நம்மளுடைய ஒட்டுமொத்த உடலையுமே பாதிக்கும். குறிப்பாக 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் நடுக்கத்தை ஏற்படுத்தும், உடலை வறட்சி ஆக்கிடும், கண் பார்வையை மங்க வச்சிடும். இப்போ வயதாகும் போது தாகம் எடுக்கக்கூடிய உணர்வு குறையும் போது என்ன பண்ணுவாங்கன்னா போதிய அளவு அவங்க தண்ணீர் அருந்தாமல் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. அந்த தாகம் எடுக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணீர் குடிக்கணும். தாகம் நின்றுடுச்சு அப்படின்னா தண்ணீர் குடிக்கிறது நிறுத்திடணும். இடையில அடிக்கடி உங்களுடைய உடலை நீரேற்றமாக வைத்துக் கொள்வதற்கான உணவுகள், காய்கறிகள் எல்லாம் எடுத்துக்கோங்க. போதிய அளவு தண்ணீர் குடிக்காமல் இருக்காதீங்க. அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க. போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிங்க. 3 லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் குடிக்காதீங்க. 3 லிட்டருக்கும் அதிகமாக உங்களால் எந்த அளவுக்கு தண்ணீர் குடிக்க முடியுதோ அந்த அளவுக்கு தண்ணீர் குடிச்சு உடலை நீரேற்றமாக வைத்துக் கொள்ளுங்க. ஸோ அந்த நீரேற்றமாக வைத்துக் கொள்ளக்கூடாத அந்த பிரச்சனைகளை மட்டும் நீங்கள் செய்யாமல் இருக்காதீங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் போதிய தண்ணீர் குடிக்காமல் இருக்கக்கூடாது. அது அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் உணவு முறையில் அலட்சியப்படுத்தக்கூடாது. அந்த உணவு முறையில் அலட்சியம் பண்ணீங்கன்னா அது ஒரு பிக் மிஸ்டேக். அது இப்படி பண்ணக்கூடிய தவறு உங்களை வாழ்நாள் முழுவதுமாகவே பாதிக்கும்.
இருக்கும். ஸோ இப்போ 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செரிமான மண்டலம் எப்போதுமே வீக்காக தான் இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா நார் சத்து, அதாவது ஃபைபர் வந்து கரெக்டான லெவலில் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து அவங்க தவிர்த்து கொழுப்பு மற்றும் சர்க்கரை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து உட்கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க. அதே சமயம் வந்து சரியான ஊட்டச்சத்து இல்லாமல் அவங்க இருக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. செரிமான மண்டலம் உங்களுக்கு வீக்காக இருக்குன்னா நீங்கள் நார் சத்து வளமான அளவில் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும். இந்த கொலஸ்ட்ரால்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், எண்ணெயில் வறுத்த பொரித்த ஆயில் ஃபுட்ஸு, சர்க்கரை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அது 60 வயதில் உங்களுக்கு பிபி ப்ராப்ளம், உடல் பருமன், கொலஸ்ட்ரால்லாம் அதிகரிக்கும் போது இதயம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ நீங்கள் வந்து ஆரோக்கியமான உணவுகளை வந்து எடுத்துக்கொள்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ உணவு முறையில் அலட்சியம் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி தவறு வந்து நீங்கள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கும்போது செய்யக்கூடாது. இப்போ 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து உடற்பயிற்சி செய்வாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து கடுமையான உடற்பயிற்சி செய்வாங்க. அந்த மாதிரி தவறை வந்து நீங்கள் செய்யக்கூடாது. அது நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு பிக் மிஸ்டேக்கு. என்ன அப்படின்னா இப்போது நுரையீரலை பாதிக்கக்கூடிய தீவிரமான பயிற்சிகள் அல்லது அதிக எடையை தூக்குறது, இந்த அதாவது வெயிட் லிஃப்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கழுத்துக்கு பின்னால் இழுக்கக்கூடிய உடல்நல பயிற்சிகளை வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெயிட் அதிகமாக போட்டு தூக்குவாங்க. அப்புறம் புல்லப் புஷ்அப் வந்து பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து புஷ்அப் எல்லாம் பண்ணுறீங்கன்னா சுவரில் வந்து சாஞ்சி புஷ்அப் பண்ணுற அந்த உடற்பயிற்சி வந்து பண்ணலாம். ஆனால் தரையில் வந்து புஷ்அப் வேகமாக எடுக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது. வேகமாக 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து ஓடக்கூடாது. இந்த ஸ்குவாட்டிங் உடற்பயிற்சிகள் நீங்கள் செய்கிறீங்கன்னா, அதாவது இந்த நாற்காலியில் அமர்ந்து எழுந்திருக்கக்கூடிய ஸ்குவாட்டிங் உடற்பயிற்சிகள் வந்து 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மெதுவாக உட்காந்து மெதுவாக எழுந்திருக்கணும். உங்களால் முடிந்த அளவுக்கு ஆற்றலை வந்து அதை பயன்படுத்தி அந்த பயிற்சியெல்லாம் நீங்கள் செய்யணும். அதுக்காக நீங்கள் வேகமாக உட்காந்து எழுந்திருக்கிறது, ட்ரெட்மில்லில் ஓடுறது, வேகமாக வந்து தரையில் நீங்கள் ஓடுறது, வேகமாக நடக்கிறது, இந்த மாதிரி அதிக ஆற்றலை செலவு பண்ணக்கூடிய கடுமையான உடற்பயிற்சிகளை நீங்கள் செய்யக்கூடாது. எளிமையான நடைப்பயிற்சியே உங்களுக்கு வந்து சிறந்த உடற்பயிற்சியாக இருக்கும். அதுவே உங்களுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல், எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படாமல், நீரிழிவு தொடர்பான பிரச்சனை இல்லாமல் உங்களை ஆரோக்கியமாக பராமரிக்கும். ஸோ அப்போ அந்த கடுமையான உடற்பயிற்சின்ற விஷயத்தை வந்து நீங்கள் செய்யக்கூடாதுங்க. தனிமையாக இருக்கிறது, மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய இந்த மிஸ்டேக் வந்து 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் செய்யக்கூடாது. குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்களிடமிருந்து விலகி இருக்கிறது மன அழுத்தத்தை சரியாக கையாளாமல் விட்டுரும் உங்களுக்கு. அப்போ மன அழுத்தத்தை வந்து நீங்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் நீங்கள் ரிலீஃப் பண்ணிவிட்டு சுறுசுறுப்பாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா, பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு அதிகரிக்கணும்னா எப்போதுமே உங்களுடைய சக நண்பர்களுடன் நீங்கள் உரையாடணும். குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் நெருக்கமாக இருக்கணும். அவங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு பழகிக்கிட்டு இது மாதிரிலாம் இருக்கும்போது தான் அந்த மன அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ஆரோக்கியம். அப்போ அவங்க வந்து குடும்ப உறுப்பினர் நண்பர்களிடமிருந்து விலகி இருக்கக்கூடாது. அந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்து போதிய தூக்கமின்மை இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தூக்கம் வருவதற்கான வழிமுறைகளை கடைபிடிக்கணும். அப்போ தூக்கம் வராமல் இருக்குது அப்படின்னா அதையே நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. தூக்கமின்மை, இன்சோம்னியா, இதய நோய் மற்றும் மனநல பாதிப்புகளை ஏற்படுத்தும். 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து தூக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போது குறிப்பிட்ட அறிவியல் முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வயதானவர்களுக்கு வந்து 8 மணி நேர உறக்கம், இரவு நேர உறக்கம் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வேணும். குறைந்தபட்சம் வந்து 6லிருந்து 8 மணி நேரமாவது வயதானவர்கள் உறங்கியாவது இருக்கணும். ஸோ அந்த 6 மணி நேரங்களுக்கும் குறைவாக உறக்கம் இருக்கிறது போதிய உறக்கமின்மை, அதாவது உறக்கமின்மை வந்து உங்களுக்கு, அதாவது உறக்கமின்மை இருக்குன்றது அர்த்தம். போதுமான அளவுக்கு உங்களுக்கு தூக்கம் இல்லைன்னு அர்த்தம். தூக்கம் வருவதற்கான அந்த வழிமுறைகளை மேற்கொள்ளணும். செரட்டோனின், டோப்பமைன் போன்ற தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய அந்த ஹார்மோன்கள் சுரக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீங்கள் வந்து செய்யணும். தொடர்ந்து வந்து உங்களுடைய உணவுகளில் முக்கியத்துவம் கொடுக்கணும். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பாலெல்லாம் குடிச்சு தூங்குனீங்க அப்படின்னா அந்த பசும்பால் குடிச்சு தூங்கும்போது தூக்கமின்மை பிரச்சனை நீங்கள் விடுபடலாம். மருந்து முறைகளை வந்து சரிவர பின்பற்றாமல் இருக்கிறது 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் செய்யக்கூடிய தவறுகளாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மாத்திரைகளை வந்து நேரம் தவறி உட்கொள்வது அல்லது மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது, அதை எடுத்துக்கிறதே மறந்து போயிடுறது, இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. இப்போ 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், இதயம் பிரச்சனை, குறிப்பாக வந்து சுகர் ப்ராப்ளம், உடல் பருமன், மூட்டு வலி, பிபி ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு உங்களுக்கு ஏதாவது டாக்டர்ஸ் வந்து மெடிசன்ஸ் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, மருந்துகளை வந்து பரிந்துரைச்சிருக்காங்க அப்படின்னா அந்த மருந்துகளை வந்து எப்போதுமே காலம் தவறி நீங்கள் உட்கொள்ளக்கூடாது. அல்லது அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்றதுக்கு மறந்துடக்கூடாது. உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலுமே அந்த மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது. மருந்துகளை வந்து எடுத்துக்கொள்ளணும். வயதானதை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது நீங்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. கேட்கக்கூடிய கருவிகள், கண்ணாடிகள் அல்லது மூட்டு வலிக்கு உதவக்கூடிய உபகரணங்களை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் மறக்கக்கூடாது. ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இயரிங் ஃபோன், அதாவது காது கேட்கக்கூடிய அந்த கருவி வந்து பயன்படுத்த மாட்டாங்க, மறந்துடுவாங்க. கண்ணாடியை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. வயதானதை வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக மறுக்கிறது வந்து நீங்கள் இருக்கக்கூடாது. எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் நீங்கள் பயன்படுத்தி அந்த 50-60 வயதிலுமே நீங்கள் வாழக்கூடிய செயல்பாடு தான் பார்க்கணும். ஸோ அந்த பாதுகாப்பற்ற செயல்பாடு உங்களுக்கு இருக்கக்கூடாது. பார்வை குறைபாடு, மூட்டு வலி இருந்தாலுமே வண்டி ஓட்டுறது அல்லது பாதுகாப்பு அற்ற நிலையில் நடக்கிறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. இதெல்லாமே நீங்கள் பண்ணக்கூடிய பிக் மிஸ்டேக் தான். ஸோ இந்த தவறுகளை தவிர்த்து ஆரோக்கியமான உணவுகள், லேசான உடற்பயிற்சிகள், முறையான மருத்துவ ஆலோசனைகள் மற்றும்
பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், நேர்மறையான மனநிலையோடு இருக்கிறது இந்த 50-60 வயதிலுமே உங்களுடைய உடல்நலத்தை மேம்படுத்தும். ஸோ இப்போ அந்த சொல்லியிருக்கக்கூடிய அந்த தவறுகளை மட்டும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து செய்யாமல் நலமோடு வாழுங்க, உடல்நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.